அனுபமா பரமேஸ்வரன், சார்லி, லிவிங்ஸ்டன் இவங்க ஆக்டிங்கில் ஏஆர் ஜீவா அவர்கள் ரைட்டிங் அண்ட் டிபட் டைரக்டரியலில் ஒரு ஸ்லோ பர்ன் சைக்காலஜிக்கல் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன லாக்டவுன் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 2 hours தான். ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்தீங்கன்னா, ஏர்லி 2020 அனுபமா ஒரு மிடில் கிளாஸ் கேர்ளாக வேலை தேடி கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் அனுபமாவோட ஃப்ரெண்ட் அவங்கள்ட்ட வேலை வாங்கி தரேன் வான்னு ஒரு நைட் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஃப்ரெண்டு கம்பல்ஷனால் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டை ஆகிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் 2 months ஓடிடுதுங்க. அவங்களுக்கே தெரியாமல் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அதை அபார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் தமிழ்நாடுல கொரோனா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது இந்த சுச்சுவேஷனில் அனுபமாவோட ஜேர்னியை சைக்காலஜிக்கலாக சொல்லப்பட்டது தாங்க இந்த லாக்டவுன். இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டதுனாலே என்னமோ தெரில, ஸ்டோரி செம்ம ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சுங்க. அனுபமா கேரக்டரோட வழியை ரொம்ப இன்டெப்த்தாகவே எழுதியிருக்காங்க. சைக்காலஜிக்கலாக ஒரு பொண்ணு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான ட்ராமாலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை செம்ம ரியலிஸ்டிக்காகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அண்ட் அட் த எண்ட் இவங்க கன்வே பண்ண சோஷியல் மெசேஜ் ஆல்சோ பியூட்டிஃபுல். எதால் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சோ அதுவே தாங்க இந்த படத்துக்கு பெரிய ட்ராபேக்காகவும் அமையுது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் ப்ரெக்னன்சியில் ஒரு பொண்ணு சைக்காலஜிக்கலாக எவ்வளோ சஃபர் ஆகுறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சு இவங்க இவ்வளோ பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணதால் நமக்கு செம்ம டயர்ட் ஆகுதுங்க. படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் ட்ராகியாக ஃபீல் ஆகுது. இந்த டியூரேஷனில் நல்ல சாங் வேறு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நமக்கு ஒரு படம் முடிஞ்ச ஃபீல் கிடச்சிருச்சு. எமோஷ்னலாக நிறைய இடங்களில் கனெக்ட் ஆனாலும் ஆஸ் அ மூவியாக நமக்கு எங்கேயுமே கிரிப்னஸ் கிடைக்கவே இல்லை. அண்டு மூவியும் ஈஸிலி ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஈகர்னஸ் எங்கேயுமே இல்லைங்க. இவ்வளோ ஸ்லோவாக ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி படத்தை எடுத்துகிட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் சப்புன்னு கதையை முடிச்ச ஃபீல் வந்துச்சு. சில சீன்ஸ் ரிப்பீட்டடாகவும் ரொம்ப லென்த்தியான ஃபீலும் கொடுக்க தான் செஞ்சது. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்றதால நம்ம லாஜிக்கல் எரர்ஸ் பற்றி பேச முடியாது. அடுத்து ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அனுபமா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் கேர்ளாக அனிதா கேரக்டருக்கு புத்துயிர் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப்டு கேரக்டர்ன்றதால எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணதுக்கே ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தாகணும். லிட்ரலி படம் ஃபுல்லாக அழுதுகிட்டே தாங்க இருப்பாங்க. அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்கும். நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். லாக்டவுன் மூலயமா இவங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்ஸ் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார்லி, லிவிங்ஸ்டன்னு அப்பாவாக எமோஷனலாக நடிச்சிருந்தாலும் பெருசாக எந்த இம்பாக்டும் ஏற்படுத்தலை. அனுபமா ஃப்ரெண்டாக வர பிரியா உதய் வெங்கட் படத்துக்கும் சரி அனுபமாக்கும் சரி ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. டைரக்டர் ஏஆர் ஜீவா மெடிக்கல் பாயாக ஒரு 2 சீன் கேமியோ தராரு. பட் ஆக்டிங்கை வெளிப்படுத்துகிற மாதிரியான பெரிய ஸ்கோப் உள்ள கேரக்டர்லாம் இல்லை. என்ஆர் ரகுநாதன் அண்ட் சித்தார்த் விபின் மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் பெரிய ஸ்பீட் பிரேக்கராக தான் அமைஞ்சது. பெருசாக ரசிக்கும்படி இல்லை. கிளைமேக்ஸில் வர பேக்ரவுண்ட் சாங் அந்த சுச்சுவேஷனுக்கு செம்ம ஆப்டாக நச்சுன்னு கொடுத்துருந்தாரு. மற்றபடி பிஜிஎம்ஸ்லாம் ஓகே லெவலில் தாங்க இருந்துச்சு. விஜே சபு ஜோசப் எடிட்டிங்கில் 2 இடங்களில் ட்விஸ்ட்டுக்காக முன்னும் பின்னுமான கட்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டோரி, சோல்ஃபுல் ஆஃப் அனுபமா பர்ஃபார்மன்ஸ், பெயின்ஃபுல் கிளைமேக்ஸ், பவர்ஃபுல் சோஷியல் மெசேஜ் அண்ட் எமோஷனல் செகண்ட் ஆஃப்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா டெட் ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே, லென்த்தி அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் சீன்ஸ், புவர் கேரக்டர் ஆர்க், தேவையே இல்லாத சாங்ஸ், எங்கேஜிங்கே இல்லாத ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓவராலாக ஸ்லோ பர்னர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பிடிக்கும்னா உங்களுக்கான படம் தான் இது. டிஸ்க்ளைமர், பொறுமை ரொம்ப முக்கியங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த பெயின்ஃபுல் லாக்டவுன். Cinematics rating for this movie is 6 out of 10. Thank you guys.